ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு டூர் போறதா அம்மு சொன்னா. நீங்க அவளை எப்படி இருந்தாலும் அனுப்புவீங்கன்னு எனக்கு தெரியும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அம்முவோட பேரை ஆட் பண்ணிட்டேன். ஆனா நேத்து இங்க வந்திருந்த அனுபமா அம்முவை திட்டிட்டு இருந்தா. அம்முவை அனுப்ப போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்படி ஆயிடுச்சு. டூர் போக சொல்லி நான் அம்மு கிட்ட ஒத்துக்கிட்ட விஷயம் அனுவுக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் அத சொல்ல மறந்துட்டேன். அம்மு அவ விருப்பப்படி பேரு கொடுத்துட்டான்னு நினைச்சுதான் அனு நேத்து அப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. ஓ சாரி மிஸ், அது என்னோட மிஸ்டேக் தான். அது பரவாயில்லங்க. அனுபமா அப்படிலாம் சொன்னப்போ எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது. வழக்கமா அவ அப்படிலாம் ஒன்றும் பேச மாட்டாள்ல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சோம். நானும் ஷாலினி டீச்சரும் அனுபமா கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தோம். இருந்தாலும் அவ கேட்கல. அதுக்கப்புறம் நான் அம்முவை விட வேணான்னு நீங்களா சேர்ந்து முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி அதை பத்தி கேட்கல. ஸ்கூல்ல அவ நேத்து வந்து அப்படி பேசின விஷயமே எனக்கு நேத்து ராத்திரி தான் தெரியும். அதனாலதான் இப்ப நானே கால் பண்ணி சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணேன். அம்முவோட பேரை நீங்க எழுதிக்கோங்க. எதுவும் லேட் ஆயிடல? சேச்சே இல்ல இல்ல, ஏற்கனவே லிஸ்ட்ல இருந்த பேரு தானே. திரும்ப ஜாயின் பண்றதுல பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ரொம்ப சந்தோஷம் மேடம். அம்மு இருந்தானா பிங்கியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ஓகே மிஸ், நான் இத சொல்லதான் கால் பண்ணேன். வச்சுட்டுமா? சரி. அம்மா அம்மா அம்மா, அம்முவை டூருக்கு விட நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஆமா, ஒத்துக்கிட்டேன். நான் நேத்து அனுப்ப வேண்டான்னு அவ்வளவு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக நீங்க மிஸ்கிட்ட அப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதுக்கு என்னம்மா, டூர் போறது ஒண்ணு தப்பான விஷயம் இல்லல்ல. அவளை அப்படி தனியா அனுப்ப வேண்டான்னு தானே நான் அந்த மாதிரி சொன்னேன். நீ ஏன் அனு இப்படி எல்லாம் சொல்ற? அவ தனியாவா போறா? ஸ்கூல்ல இருந்து நிறைய பசங்க போறாங்கல்ல, அப்புறம் எப்படி அவ தனியா போறான்னு சொல்ற? நல்லா இருக்கு. நீ சொல்றத மட்டும் யாராவது கேட்டாங்கன்னா, ஒரு படிச்ச பொண்ணு இவ்ளோ முட்டாளா இருக்காளேன்னு சிரிப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டுதாமா. நான் ஏதாவது சீரியஸா சொன்னா அது கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீ அவ்ளோ சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமும் இல்லையே. எதையாவது யோசிச்சு பெருசுப்படுத்தாத. அனு, சின்ன விஷயத்துக்கு போய் ஏமா நீ இவ்ளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க? அம்மு டூர் போறதுனால அப்படி என்ன பிரச்சனை? சின்ன வயசுல நீயும் போயிருக்கல்ல. படிக்கிற வயசுல பசங்கெல்லாம் டூர் போக தானே செய்வாங்க. அது வேண்டான்னு நீ சொன்னா எப்படிமா? அப்புறம் அம்மு வருத்தப்படுவாள்ல. உனக்கு மட்டும் இல்ல, அவளுக்கும் நான் அம்மாதான். அவளோட ஆசையையும் சந்தோஷத்தையும் நான் பார்க்க வேணாமா? அம்மு போயிட்டு வரட்டும். வெறும் 2 நாள் டூர் தானே. அப்படி அவ போறதா இருந்தா நானும் போவேன். நீ என்னன்னு சொல்ற? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? ஸ்கூல்ல இருந்து சின்ன பசங்களை கூட்டிகிட்டு டூர் போகும்போது நீ எப்படி போவ? நீ எதை பார்க்கணும்னு அவங்க கூட போற? அதை விடு, உன்னால எப்படி அவங்க கூட போக முடியும்? அதெல்லாம் போலாம். ஸ்கூல்ல இருந்து பசங்களை டூருக்கு கூட்டிட்டு போகும்போது யாராவது 2 பேரண்ட்ஸ் கூட போலான்னு சட்டம் இருக்குல்ல. அப்படின்னா நானும் போலாம்ல. போற இடத்துல நான் அம்முவை நல்லா கவனிச்சுக்குவேன். அப்படியே அவளை கவனிச்சுக்கவும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னமா? அவளுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனையோ இல்ல மென்டல் ப்ராப்ளமோ எதுவும் இல்ல. அந்த ஸ்கூல்ல எந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸாவது இந்த மாதிரி கூட போறாங்களா? அவங்க யாருக்கும் இல்லாத டென்ஷனும் கவலையும் இப்ப உனக்கு எதுக்கு? நான் அவளோட அம்மா. அவ 2 நாள் டூர் போயிட்டு வரத பத்தி நான் எதுக்கும் கவலைப்படலையே. அப்போ நீ மட்டும் ஏன் அவளை டூருக்கு அனுப்ப மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிற? நான் இல்லம்மா, நீங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்க அவளை அனுப்பணும்னு. குறைஞ்சது 2 நாளாவது அவளை இங்க இருந்து வெளியில அனுப்பணும்னு நினைக்கிறீங்க.
ஐயோ, மிஸ் கால் பண்றாங்களே. ஹலோ, என்ன மிஸ்? அம்முவை டூருக்கு அனுப்புறதா தானே நேத்து நீங்க கால் பண்ணி சொன்னீங்க. ஆமா, அம்மு வராளே, அவ பேரை சேர்க்கலையா? பேரெல்லாம் சேர்த்துட்டேன். அம்முவை அனுப்புற விஷயத்த நீங்க உங்க வீட்ல எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆமா, என்னாச்சு? ஆனா எனக்கு என்னவோ அப்படி தோணல. உங்களுக்கும் அம்முக்கும் வேணா விருப்பமா இருக்கலாம், ஆனா அனுபமாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் திடீர்னு என்னாச்சு? அம்முவோட பேரை திரும்பவும் லிஸ்ட்ல சேர்த்ததுக்கு அனுபமா இங்க வந்து எங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அனுவா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா? ஸ்கூல்லயா? ஏன் அப்படி பண்றா? அதுதான் நானும் கேக்குறேன். நீங்க சொல்லிதான் அம்முவோட பேரை திரும்பவும் லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். ஆனா அனுபமா அதுக்கு இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்றா? அவ பக்கத்துல இருக்காளா? இவ்ளோ நேரமும் இங்க ஏன் பக்கத்துல தான் இருந்தா. நாங்க டீச்சர் எல்லாம் சொல்லியும் அவ கேக்கல. அவ ஒத்துக்கவே இல்ல. அம்முவை கூட்டிட்டு போறதா இருந்தா அவளும் கூட வருவாளாம். இப்படி எல்லாம் சொன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவ குழந்தைங்களா கூட்டிட்டு டூருக்கு போறோம். எல்லா பசங்களோட அம்மா அப்பாவும் கூட வரேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் 3 பஸ்ஸ புக் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் முடியுமா? அனு பக்கத்துல இருந்தானா கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? அவகிட்ட நான் பேசுறேன். எங்க கிட்ட வந்து ஓவரா சத்தம் போட்டதுனால நாங்க அவளை பிரின்சிபல் ரூமுக்கு அனுப்பி விட்டோம். ஐயோ, பேரண்ட்ஸோட லிஸ்ட்ல அவ பேரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லதான் இப்ப அங்க போயிருக்கா. அதெல்லாம் நடக்காது. போன பிடிஏ மீட்டிங்லயே பசங்க டூருக்கு போகும்போது யாரெல்லாம் வரணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இனி அத மாத்த முடியாது. நீங்க எதையும் மாத்த வேண்டாம். அனு வீட்டுக்கு வரும்போது நானே அவகிட்ட பேசிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அம்முவை அவாய்ட் பண்றத பத்தி தான் மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுவாங்க. நீங்க அனுபமாக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பா நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, அம்மா, என்ன அனு, நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? அம்முவை ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா இங்க வந்துட்டியா? ஆமா, நான் ஆபீஸ் போல. ஏன், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். நீ எதுக்காக லீவ் எடுத்த? இல்ல, ஆபீஸ் போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான். அப்போ இவ்ளோ நேரமும் நீ ஸ்கூல்ல தான் இருந்தியா? ஆமா. அப்புறம் ஏன் வரதுக்கு இவ்ளோ நேரம் சொல்லு? இல்லம்மா, போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ ஸ்கூலுக்கு போய் மிஸ் கிட்ட ஏதாவது பேசுனியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் பத்தி உனக்கு தேவையில்லை. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, நான் பேசினேன். எதுக்காக பேசுன? அனு, நான் உங்ககிட்ட தான் கேக்குற, சொல்லு. எதுக்காக நீ தேவையில்லாம அவங்க கிட்ட எல்லாம் பேசுன? நான் அம்முவோட டூரை பத்தி தான் பேச போனேன். அதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? அத பத்தி நம்ம நேத்து தானே பேசணும். அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? டூர் விஷயமா நீ டீச்சர் கிட்ட சண்டை போட்டியா? சண்டைலாம் ஒன்றும் போடல. என்னையும் கூட கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டேன். அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஆனா நீ அங்க போய் சண்டை போட்டேன்னு நான் கேள்விப்பட்டேனே. நான் ஒன்றும் சண்டை போடலமா. அந்த மிஸ் தான், ஷாலினி மிஸ். நான் ஷெர்லின் மிஸ் கூட பேசிட்டு இருந்தப்ப அவங்க தான் குறுக்க வந்து யாரெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான்றாங்க. அவங்க அப்படி சொன்னதும் ஷாலினி மிஸ் கிட்ட நானும் 4 வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஓகே தான் அனு. ஆனா இத பத்தி பேசுறதுக்கு நீ எதுக்காக அங்க போன? அதுதான் எனக்கு புரியவே இல்ல. நீ அங்க போய் ஏதாவது சொன்னா அப்புறம் மிஸ்ஸுங்க எல்லாருமே கோபப்படாம இருப்பாங்களா? அத அவங்க அம்மா மேல காட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? தேவையில்லாம நீ ஒவ்வொரு பிரச்சனையா உருவாக்குற. அவளை டூருக்கு அனுப்ப வேண்டான்னு நான் தான் சொன்னேன்லம்மா. நீங்க தான் பிடிவாதம் பிடிச்சிங்க.
அதனாலதான் இந்த அளவுக்கு மோசமாயிருக்கு. அம்முவை டூருக்கு அனுப்பணுமா வேண்டாமான்னு நாம இங்க முடிவு பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு நீ அதை ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போயிருக்க. அப்புறம் எதுக்காக நீங்க அவளை அனுப்புறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? அவ டூருக்கு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, அப்புறமும் ஏன் இப்படி பண்றீங்க? அம்மு டூருக்கு போறதுல எனக்கும் அம்முவுக்கும் விருப்பம்தான். நீ ஒருத்தி தான் அதை எதுக்குற. உன்னோட முடிவுப்படி இங்க ஆர்குமெண்ட் நடந்தா கூட நீ தான் தோப்ப, சரியா? அனு, நான் உன்னை குறை சொல்லலம்மா. சில விஷயங்களை நீ தப்பு பண்றதா நான் ஃபீல் பண்ணா உன்னை திருத்த வேண்டிய கடமை என்னோடது. நான் இப்போ அதை தான் செய்யறேன். உன்னை பத்தி நான் எப்பவும் பெருமையாதாமா நினைப்பேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ அதை ஃபேஸ் பண்ற துணிச்சலும் அதை சமாளிக்கிற திறமையையும் நான் எத்தனையோ தடவை அதிசயமா பார்த்திருக்கேன். எதை பண்றதா இருந்தாலும் ரொம்ப திறமையா, ரொம்ப புத்திசாலித்தனமா நீ அதை ஹேண்டில் பண்ணுவ. ஆனா இப்ப சமீப காலமா உன்னோட பல முடிவுகள் சரியானு எனக்குள்ளே டவுட் வருது. நீ நல்ல வழியில தான் யோசிக்கிறியான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. தப்புன்னு தெரிஞ்சா அதை சுட்டி காட்டக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. நான் உன்னோட அம்மா. ஆனா தப்ப திருத்திக்க வேண்டியது உன் கடமை. உன் கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட விழக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா நீயும் மனசு வச்சாதான் அனு அது நடக்கும். என்னன்னு தெரியலம்மா, இப்போ கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப கவலைப்படுறேன். அது எதனாலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா இருக்கும்போது நான் எதையோ யோசிக்கிறேன். ஆனா எதுவும் கிளியராவே இல்ல. ஒரு இருட்டு அறைக்குள்ள போற மாதிரியே இருக்குமா. நீ எதையும் யோசிக்காத அனு. நீ போய் ரெஸ்ட் எடு. போமா. மனோ, உனக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? நான் நல்லா தாம்மா இருக்கேன். உனக்கு எங்க மேல கோவம் இருக்கா? ஏம்மா திடீர்னு நீ அப்படி கேக்குறீங்க? நீ வழக்கமா இப்படி இருக்க மாட்டியே. நீ ரொம்பவே மாறி போயிட்டப்பா. நீ எங்களை பாக்குறப்போ ஒரு எதிரிய பாக்குற மாதிரி தான் நீ பாக்குறப்பா. நீ வேணும்னே எதுவும் பண்ண மாட்ட, ஆனா எங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுப்பா. அந்த விஷயத்துல உங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. மனசுல இருக்க கஷ்டத்தை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாரு. அவருக்குள்ளேயே வச்சுக்குவாரு. என்னதான் இருந்தாலும் மிலிட்டரியில வேலை செஞ்சாரு. மனோ, நீ எங்களோட ஒரே பையன். உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே நாங்க ஆசைப்படுவோம். உனக்கு கெடுதல் தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்க செய்ய மாட்டோம். அதே மாதிரி தான்ப்பா, உனக்கு ஒரு விஷயம் கெடுதலா இருக்குதுன்னு சொன்னா அதை நாங்க கண்டிப்பா தடுத்துருவோம். அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான்ப்பா. இவ்ளோ வளர்ந்த எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கூடவா தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அனுப்பமா பத்தி தான் இப்ப பேச வரீங்க, நல்லா தெரியுது. என் எதிர்காலம் கெட்டு போற அளவுக்கு அவ ஒன்னும் அவ்வளோ மோசமான பொண்ணு இல்ல. அது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன இருந்தாலும் அனுப்பமா சம்பந்தத்தை விட இந்த சம்பந்தம் ரொம்ப நல்ல சம்பந்தம். பார்க்க அழகா இருக்கா, நல்ல படிப்பும் இருக்கு, நல்ல ஃபேமிலியும் கூட. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுனால சுப்ரியாக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு அவங்க அமெரிக்கால வேலையும் பார்த்துருவாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. உன்னோட முடிவுனால நம்ம குடும்பம் மொத்தமும் நல்லா இருக்கும்பா. அதுக்காக நான் ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறோன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அனுப்பமாவை அவாய்ட் பண்ணிட்டு வேற எந்த ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொன்னாலும் அனுப்பமா. இந்த உலகத்துல அவளை தவிர வேற பொண்ணே இல்லையா?
நீ ஒரு விஷயத்த மறந்துடாத. அனுப்பமான்ற பொண்ணை சுத்தி ஏகப்பட்ட பொய்கள் தான்ப்பா மறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவ என்னெல்லாம் சொல்லி உன்னை மயக்கி வச்சிருக்கானே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா அந்த பொய்யெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் உடைச்சி தூள் தூளாக போகுது. அன்னைக்கு நீதான் முட்டாளாக போற. அப்படி நடந்தாலும் நான் யாரோட உதவி கேட்டு இங்க வரமாட்டேன். எல்லாத்தையும் நானே பார்த்துப்பேன், சரியா? அப்படி ஓ இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்றதுக்காக உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கல, அதை தெரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க இந்த கல்யாணத்துக்கு முடிவு சரின்னு தான் சொல்லுவோம். இன்னும் 2 நாள்ல சுப்ரியாவை அவங்க பொண்ணு பார்க்க இங்க வருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் நீ அங்க போய் வந்தனாவை பார்க்கணும். நான் வரமாட்டேன். எந்த பொண்ணையும் பார்க்கிறதுக்கு நான் வரமாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தியை இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா அதை உன் மனசை விட்டு எடுத்துரு. நாங்க அதுக்கு ஒத்துக்குவோன்னு நீ கனவுல கூட நினைக்காத. அந்த பொண்ணோட பேரை நீ இந்த வீட்ல சொல்லவே கூடாது. அம்மோ, நீ நைட் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இதோ இதுல வச்சிருக்கேன், ஓகேவா? நீ பசிக்கும் போது சாப்பிடறதுக்கு இதுல பிஸ்கட்டும் இருக்கு. அது கிரீம் பிஸ்கட் அம்மா. உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரீம் பிஸ்கட்டே தான். அம்மா நான் பிங்கிக்கும் பிஸ்கட் கொடுக்கலாமாமா? எல்லாத்தையும் கொடுக்காத, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சரி. அம்மோ, என்ன பாத்துட்டு இருக்க? என்னாச்சு? நல்ல ட்ரெஸ் இல்ல, அதான் பாக்குறேன். டூர் போறதெல்லாம் சரிதான், ஆனா தண்ணில எல்லாம் இறங்க கூடாது, புரியுதா? அப்புறம் மிஸ் கூடவும் மத்த பசங்க கூடவும் சொல்றத கேட்டுதான் நீ நடந்துக்கணும், சரியா? ஓகேமா. ரோட்ல நடந்து போகும்போது கவனமா போகணும். எல்லாம் எனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும் தெரியும்னு சொன்னா பத்தாது. தெரியுமா? சரி. அம்மா, அக்கா எங்க? நீ அவளை பார்க்கலையா? நான் ஏற்கனவே பார்த்தேன். அப்பா அக்கா ரூம்ல படிச்சிட்டு இருந்தா. எதுவுமே பேசலமா. அப்போ உன்னை யார் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது? ஒன்னு பண்ணலாம், நீ போய் அக்காவை கூப்பிடு. நீ போய் அக்காவை எழுந்து வர சொல்லு. நீ டைமுக்கு ஸ்கூலுக்கு போலனா மத்த பசங்கள பஸ் ஏறி டூருக்கு போயிடுவாங்க. போ, சீக்கிரம் போ. சொல்லு. அக்கா, என்ன? என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? நீ உன் விருப்பப்படி தானே போற. அப்போ நீயே போயிட்டு வா. நான் தனியாவா? தனியா உன்னால டூருக்கு போக முடியும்னா உன்னால ஸ்கூலுக்கும் போக முடியும். ஐயோ அக்கா, லேட்டா போனா பஸ் கிளம்பிடும்க்கா. கொஞ்சம் வாக்கா. என்ன பிடிக்காததால தானே இப்ப நீ டூருக்கு போற. அதனால உன்னை ஸ்கூல்ல விட நானும் வரல. ப்ளீஸ் வாக்கா. அக்கா. அம்மு, என்னாச்சு அம்மு? அக்கா வரமாட்டாங்களா? வரலையாமா? அப்போ உன்னை யார் கூட்டிட்டு போவா? நீ வா. அனு, அம்முவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட வேண்டாமா? அது எனக்கு தெரியாது. எந்திரிச்சு வா அனு. எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. உனக்கு என்ன ஆச்சு? தலை வலிக்குதுமா, அதனாலதான் நான் படுத்திருக்கேன். அப்போ நீ இவளை கூட்டிட்டு போக மாட்டியா? நீங்க கூட்டிட்டு போங்கம்மா. சரி, நானே கூட்டிட்டு போறேன். நீ படுத்துக்கோ. நீ வாமா. அக்கா, நான் போயிட்டு வரேன். பை. வா வா. அம்மோ, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கவனமா போயிட்டு வரணும். அக்கா.
பேக மாட்டேன். டாடா அக்கா, நான் போயிட்டு வரேன். பாய். டாடா. டாடா. அனு, ரொம்ப லேட் ஆயிடுச்சோன்னு டென்ஷன் ஆகி இங்க இருந்து வேகமா போனது வேஸ்ட் ஆயிடுச்சுமா. ஆட்டோவை பிடிச்சு அவசர அவசரமா அங்க போனா எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 2 பசங்க வரவே இல்லையா. அதுல ஒருத்தி டவுன்ல ஏதோ வக்கீலோட பொண்ணா. கடைசியில அவங்க வரதுக்கு 1/2 hour ஆயிடுச்சு. வர வழியில கார் ரிப்பேரா. இப்போ கிளம்பி போயிட்டாங்க. பிங்கி அவ கூட இருக்கிறதுனால அம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அனு, நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? தலை வலிக்குதுமா. கொஞ்சம் என்ன பாரு. உனக்கு காய்ச்சல் அடிக்குதா? இரு பாக்குறேன். சச்ச, சூடா ஒண்ணும் இல்லையே. கண்டிப்பா காய்ச்சல் இல்ல. உடம்பு ஏதாவது வலிக்குதா? இல்லம்மா, தலைவலி மட்டும் தான் இருக்கு. நீ ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா? இல்லம்மா. இரு எடுத்துட்டு வர. வேண்டாமா. தைல வேணா தேய்ச்சி விடட்டுமா? தேய்ச்சி விட்டா கொஞ்சம் இதமா இருக்கும்ல. இப்போ வேண்டாம். தலை வலிக்கும் போது தானே அனு தைலம் தேய்ப்பாங்க. நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே தேய்ச்சிக்கிறேன். சரி நீ வா. ஜில்லுன்னு தண்ணியை ஊத்தி குளி. தலைவலி தானா போயிடும். மா, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேம்மா. சரி. அனு, அனு, கொஞ்சம் இங்க வாயேன். மணி 9 ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட வேணாமா? அனு, நீ தூங்கிட்டியா? அனு, நீ தூங்கிட்டியோன்னு நினைச்சிட்டேன் அனு. உன் தலைவலி போயிடுச்சா? கொஞ்சம் பரவாயில்லம்மா. நான் தான் தைலம் தேய்ச்சி விடுறேன்னு அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. பரவாயில்லம்மா. சரி, சாப்பிட வேண்டாமா? வேண்டாமா. பாத்தியா, அப்புறம் நான் எதுக்காக இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் சொல்லு. நம்ம 2 பேரும் சாப்பிடணும் தானே? வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வா போலாம். நீங்க சாப்பிடுங்கம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். நீ ஏன் இப்படி வேணான்னு சொல்ற? மத்தியானம் நீ ரொம்ப கம்மியா தான் சாப்பிட்ட. இனி நைட்டும் சாப்பிடாம படுக்கலான்னு ஐடியா பண்றியா? நேரத்துக்கு சரியா சாப்பிடலனா அப்புறம் அல்சர் தான் வரும். நீ பேசாம வாமா. வா. அம்மா, எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. இங்க பாரானு, நான் உன் அம்மாடி. நீ சொல்லலனாலும் உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மு டூர் போனதுதான் உன்னோட கவலை இல்லையா? அவ போனத உன்னால தாங்கிக்க முடியல, சரியா? நீ சொல்லலனாலும் எனக்கு தெரியும் அனு, உன் மனசு வலிக்கும் போது என்னோட மனசு கஷ்டப்படும். அம்முவை பிரிஞ்சிருக்க முடியாத அளவுக்கு நீ நெருக்கமாயிட்ட. இப்படியெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரிஞ்சதுனாலதான் யார்கிட்டயுமே ரொம்ப நெருக்கமா இருக்காதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். அனு,
இனியாவது நீ புரிஞ்சுக்கோமா. யார்கிட்டயுமே நீ ரொம்ப நெருக்கமா பழகாத. அதுக்கப்புறமா அது மனவலியை ஏற்படுத்தும். நான் போய் படுக்கிறேம்மா. அனு, என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப கவலையா இருக்கு. இந்த உலகத்துல நான் தனியா இருக்க மாதிரி தோணுதுமா. அம்முவை நீ நேசிக்கிறத நான் எப்பவுமே தடுக்க மாட்டேன். அவளை தத்தெடுத்து வளர்த்தா கூட நாம அவளை இந்த வீட்ல ஒருத்தி மாதிரி தான் இவ்ளோ நாளா பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு குறையும் இல்லாம அவளை பார்த்துட்டு இருக்கோம். நான் பெத்த மக மாதிரி தான் அம்முவை பார்த்தேன். அவ என்னோட மக இல்லைன்னு நிச்சயமா தெரிஞ்சும் அவளை ஏன் மகன்னு சொல்ல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். ஒரு தங்கச்சிக்கு கொடுக்க வேண்டிய அன்ப நீயும் அவளுக்கு கொடுத்துருக்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நீ அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்ட. உன் அன்பால அவளை நீ மூச்சு முட்ட வச்சுட்ட. எல்லாம் மீறின உன்னோட அந்த அன்பு ஆபத்துன்னு புரிஞ்சதுனாலதான் நான் உன்னை முன்னாடியே எச்சரிச்சேன். மத்தபடி அம்முவை வெறுக்கணும்னோ இல்ல உன்னை விட்டு பிரிச்சு வைக்கணும்னோ நான் நினைக்கல. என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா புரியலம்மா. நீங்க சொல்ற எல்லாமே சரிதானே எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற ஒரு பழமொழி உனக்கும் தெரியும் இல்லம்மா. அன்புக்கும் அது பொருந்துமா. இனியாவது அதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன ஆனாலும் நீ இன்னைக்கு தனியா இந்த ரூம்ல படுக்க வேணாம். என் கூட வந்து படுத்துக்கோ. வேண்டாம்மா, நான் இங்கேயே படுத்துக்கிறேம்மா. நான் சொல்றத கேளு அனு. இன்னைக்கு நீ ஏன் கூட வந்து படுத்துக்கோ. உனக்கு சாப்பாடு வேணானா நீ சாப்பிடாத. நான் உனக்கு ஓட்ஸ் ரெடி பண்றேன், அதை சாப்பிட்டு படுத்துக்கோ. நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால சத்தியமா பார்த்துட்டு இருக்க முடியல அனு. அதனாலதான் சொல்றேன். போமா, போய் முதல்ல குளிச்சுட்டு வா. எதை பத்தியும் கவலைப்படாம இரு அனு. எனக்கு தூக்கம் வரலமா. நீ வந்து தூங்கணும், நல்லா தூக்கம் வரும். இப்படியே நடந்துட்டு இருந்தா தூக்கம் வருமா? நாம கொஞ்சம் கூப்பிட்டு பார்க்கலாமாமா? யார? அம்முவதான். ஷியாலினி மிஸ்ஸோட நம்பருக்கு கால் பண்ணா அம்மு கிட்ட பேசலாம். மணி என்னன்னு பாத்தியா? நீ சுயநினைவோட தான் பேசுறியா? இந்த நேரத்துல கால் பண்ணா அந்த மிஸ் என்ன நினைப்பாங்க? நீ பேசாம படுத்துங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க தூங்குங்கம்மா. அப்போ நீ என்ன பண்ண போற? தூக்கம் வரும்போது நான் படுத்துக்கிறேன்.
யார்கிட்ட அனு இப்ப பேசிட்டு இருந்த? நான் அம்முக்கு கால் பண்ணேன். ஷாலினி மிஸ்ஸோட நம்பருக்கு நான் கால் பண்ணேன். என்ன சொன்னாங்க? நான் பேசணுமா? அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவ அங்க பார்த்ததெல்லாம் ஒன்னொன்னு என்கிட்ட சொன்னா. எனக்கு தெரிஞ்சு அவ திரும்ப வந்து ஆரம்பிச்சானா 2 வாரம் நான் ஸ்டாப்பா அங்க நடந்ததை பத்தி சொல்லுவான்னு நினைக்கிறேன். அனு, நான் நேத்து சில விஷயங்கள்லாம் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். எதுவுமே அதிகமாக கூடாதுமா. அம்முவை எந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில சேர்த்துக்கிறியோ அதுக்கு 2 மடங்கு நீ அவளை விட்டு பிரியும் போது கவலைப்படுவ. நான் எதுக்காக அவளை விட்டு பிரிய போறேமா? 2 பேரும் ஒன்னா வாழ்க்கை முடியற வரைக்கும் வாழ முடியுமா? ஒரு வயசு வந்துட்டா 2 பேருக்குமே 2 வழிமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்முவை விட்டுட்டு போகாம இருக்க முடியுமா? என் மனசுல இப்போ நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் நினைக்கலமா. எல்லாம் பிளாங்கா இருக்கு. அப்படின்னா பிரச்சனை நாம நினைச்சதை விட பெருசா தான் இருக்கு. ம். பிரச்சனை நம்ம கையை விட்டு போயிடாம பார்த்துக்கன்னு நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன்ல பத்மா. நான் சொன்னதை நீ பெருசா கண்டுக்கல. என்ன என்னன்னே பண்ண சொல்றீங்க? அனு கிட்ட சொல்ற விதத்துல எல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன். அவ எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்றாளே தவிர அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா. ம் அம்மு சின்ன பொண்ணு இல்ல, அவகிட்ட இதெல்லாம் சொன்னாலும் புரியாது. இப்போ இத தவிர என்னால வேற என்னென்ன பண்ண முடியும்? ஒரே வீட்ல ஒன்னா வாழ்றவங்கள அடிச்சு புரிய வைக்க முடியுமா? என்னோட தர்ம சங்கடத்தையும் நீங்க புரிஞ்சுக்கோங்கண்ணே. நான் புரிஞ்சுக்கிறதுனால என்னம்மா பிரயோஜனம்? இப்போ என்னாச்சு? அம்மாவும் பொண்ணும் பிரிய முடியாத அளவுக்கு 2 பேரையும் நீ அவ்வளவு நெருக்கமாக்கிட்டல்ல. அண்ணே, நான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நீ சரியா கவனிக்காததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. அனுவோட கல்யாண விஷயத்துல நாம 2 பேருமே தப்பு பண்ணிட்டோம். நாம சரியா யோசிக்காம கிரணை பத்தியும் சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணது தப்பா போயிடுச்சு. அந்த தப்பு தான் இப்ப எல்லாத்துக்குமே காரணம். ஆனா இன்னும் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு பதிலா கவனக்குறைவா இன்னும் நிறைய தப்புகளை பண்ணிட்டோம். இதுல பெரும்பாலும் தப்பு பண்ணதே நீதான் பத்மா. நீங்க எனக்கு குறை சொல்லுங்க அண்ணே. எல்லாத்தையும் கேட்டுக்க நான் தயாரா இருக்கேன். நான் உன்னை குறை சொல்லல. நீ என்ன தப்பு பண்ணனேன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். அப்போதானே அந்த மாதிரி தப்புகளை நீ திரும்ப பண்ண மாட்ட. நான் முன்னாலேயே உன்னை எச்சரிக்கை பண்ணினேன். அப்படி இருந்தோம் பிரிஞ்சிருந்த அணுவை அம்மு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். பத்மா, நீ பண்ண பெரிய தப்பு அதுதாம்மா. சரி, இனி சொல்லி என்ன ஆக போகுது? நடந்தது நடந்து போச்சு. நாம மாறி மாறி குறை சொல்லி தப்புகளை கண்டுபிடிக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க அம்மாவும் பொண்ணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்ப அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளவு நெருக்கம் ஏற்பட்டுருச்சு. அண்ணே, நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கயிறை அறுத்து விடாம அணுவால ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ என்னோட ரொம்ப பெரிய கவலையே அதுதானே. இதுல இருந்து எனக்கு விடுதலையே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களாண்ணே? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஆனா அது உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ அதை தவிர வேற வழி இல்லை. கஷ்டப்படுத்துறதா இருந்தாலும் சில முடிவுகளை நாம சில நேரங்கள்ல எடுத்துதானே ஆகணும். நான் இப்போ என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே நீ என்கிட்ட கேட்டல, ஒரே வீட்டில் ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்கிற அவங்கள எப்படி பிரிக்கிறதுன்னு நீ என்கிட்ட கேட்டியா இல்லையா? அது மட்டும்தான் வழி. 2 பேரையும் 2 இடமா பிரிக்க வேண்டியதுதான். அது எப்படின்னே நடக்கும்? அனுவோட கல்யாணம் நடந்திருந்தா இப்படியெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய தேவையே வந்திருக்காது. நம்மளோட கெட்ட நேரம் கல்யாணம் இப்படி பல விஷயங்களால தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்போ அம்மோ எப்படியாவது வீட்டை விட்டு மாத்தி ஆகணும். ஐயோ, அம்முவையா? அவ சின்ன பொண்ணுன்னு நானும் அணுவும் இல்லாம அவ எப்படின்னு வாழ்வா? வேண்டாண்ணே, அத பத்தி நாம இப்ப யோசிக்கவே வேண்டாம். அவளை பலி கொடுத்து யாருக்கும் எந்த நன்மையும் நடக்க வேண்டாம். என்னால அத நினைச்சு பார்க்க கூட முடியல. இங்க பாரு பத்மா,
நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஷ்டமா இருந்தா கூட சில நேரங்கள்ல சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும்னு சொன்னல. யாரும் விருப்பப்பட்டு ஆபரேஷன் பண்ணி தங்கள் கையையோ காலையோ வெட்டி எடுக்க மாட்டாங்கம்மா. இதையும் அதே மாதிரி நினைச்சுக்க. அம்மா இல்லாம என்னால அந்த வீட்ல எப்படின்னே வாழ முடியும்? உண்மையை சொன்னா அணுவுக்கு இருக்கிறத விட அதிகமான அன்பை நான் அம்மு மேல வச்சிருக்கேனே. அவளை வளர்த்தவளே நான் தானே. அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாதுன்னு. தயவு செஞ்சு அழாத பத்மா, சரியாயிடும். ஐயோ, அழுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அம்மு எங்க போயிட போறா? நம்ம கூட தானே இருக்க போறா. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் சொல்றத மட்டும் கேளு, எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். உணர்ச்சி வசப்பட்ட எதுவும் நடக்காது. இப்போ நீ சரியான முடிவு எடுக்கலைன்னா உன்னால எப்பவுமே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. ஆனா அண்ணே, நான் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஆனா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாளேனே. இந்த விஷயத்த போய் நான் அவகிட்ட சொன்னா அவ செவுத்துல போய் இடிச்சுக்குவா. அதுக்கு நாம ஏதாவது பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீ தத்தெடுத்து வளர்த்த பொண்ணுதான் அவன்னு அவளுக்கு தெரியும்ல. அது அப்படியே இருக்கட்டும்மா. அவளுக்கு உரிமையானவங்க வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா போகுது. முதல்ல கொஞ்ச நாள் கவலைப்படுவா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். இருந்தாலும் அணுவால எப்படின்னு அதை தாங்கிக்க முடியும்? அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பத்மா, பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு நான் பாடம் எடுக்கும்போது பெரும்பாலும் அடி கொடுத்து தான் பசங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். அடி வாங்கும்போது வலிக்கும்னு தெரிஞ்சு தான் நாங்கள் அடிப்போம். ஆனால் அந்த வலி தான் அவங்கள ஒரு புது மனுஷனாவே மாற்றும். அணுவோட விஷயத்தில் நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. அம்முவை நாம் அங்கே இருந்து மாற்றி ஆகணும். ஆனா எங்கண்ணே? அவளை எங்க மாத்துறது? அதுவும் எவ்வளவு நாளைக்கு? அதையெல்லாம் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணுவோம். ஒரே நாள்ல நாம எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட முடியாது. நாம யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். நீ இவ்வளவு சீக்கிரம் எங்கம்மா போற? மறந்துட்டீங்களாமா? நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டாம்? எதுக்கு? டூருக்கு போனவங்க எல்லாம் காலையில வந்துருவாங்கல்ல. நம்ம அம்மாவை போய் கூட்டிட்டு வர வேண்டாம்? அதுக்கு எதுக்கு இவ்ளோ காலையிலே போற? அவங்க ஒருவேளை சீக்கிரமாவே வந்துடலாம்ல. நீங்க வரலன்னா பரவாயில்ல, இங்கேயே இருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா பஸ் வரதுக்கு ஒரு 8:30 ஆகும்னு சொல்லிட்டாங்களே. இப்ப நீ அங்க போய் என்ன பண்ண போற? அவ்வளவு நேரம் நீ அங்கேயே காத்துட்டு இருக்க போறியா என்ன? அம்மா நீங்க போல, நான் தானே போறேன். நீ டீச்சருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேள, பஸ் எப்ப வரும்னு. அதுக்கப்புறம் நம்ம போலாம்ல. நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. நீங்க எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் அவளை பாத்துக்கிறேம்மா, விடுங்க. நான் சொல்றத கேளு அனு. இவ்ளோ சீக்கிரம் நீ கிளம்பி போக வேண்டாமா? அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. அனு, இவ்ளோ சீக்கிரம் போக வேணாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நானும் வரேன். சேர்ந்தே போலாம். அனு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீங்க கேளுங்கம்மா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மனோ, டீ குடிப்பா. நான் குடிக்கிறேன். இங்க பாரு, நீ இப்படி தூங்கிட்டே இல்லாம கொஞ்சம் எழுந்து நடமாடு. யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? டேய் மனோ, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த சூடு ஆறுறதுக்குள்ள இந்த டீயை குடிச்சு முடி. இன்னும் ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல நடத்துறது சாதாரண விஷயமா என்ன? அப்பா தனியா கஷ்டப்பட்டா எல்லா வேலையும் நடக்குமா? அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீ மட்டும் தானே இருக்க. நேத்தே நீ பாத்திருப்ப, இந்த வீடை பெயிண்ட் பண்றதுக்காக ஆளுங்க கிடைப்பாங்களான்னு அவர் அலைஞ்சிட்டு இருக்காருடா. அவர் இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் தனியால ஓடுறப்போ அப்பாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்தேன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. டேய், நான் உங்ககிட்ட தானடா சொல்லிட்டு இருக்கேன். நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்னத்தை தானே நீ யோசனை பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் நீங்க உங்க விருப்பப்படி தானே பண்ணுவீங்க. இதுக்கப்புறமும் நான் உங்க விருப்பப்படி தான் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. ப்ளீஸ், இதுக்கப்புறமா என் இஷ்டத்துக்கு விடுங்களேன். இப்படி என்கிட்ட நீ இவ்ளோ கோவப்படுறதுக்கு என்னடா நடந்துச்சு?
எங்க விருப்பப்படி நாங்க பண்றோம்னு சொல்றேன். என்ன ஒரு கல்யாணம் முடிவு பண்ணது தானே? பெரும்பாலும் எல்லாரோட வீட்ல பசங்களோட கல்யாணத்தை முடிவு பண்றது பெத்தவங்களா தானே இருக்காங்க. இங்க புதுசா எதுவும் பண்ணலையே. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணா எப்படி? அது சரியா சொல்லுங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.